உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி மிதுன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீரிட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், அது மட்டும் இல்லாமல் புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் கொண்டது இந்த மிதுன ராசி அன்பர்கள். இந்த மிதுன ராசிக்கு 6ஆம் அதிபதி 11ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல உச்சம் பெற போகிறாரு. அடுத்த ஒரு 39 நாட்கள், அதாவது பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் 39 நாட்கள் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல உச்சம் பெற்று அதனால் ஏற்படக்கூடிய என்ன பலன்கள், யோக பலன்கள் என்ன, பாவ பலன்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி நிறைய யோக பலனை நிறைய கொடுக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 8ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, கடந்த ஒரு 2.5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த அஷ்டம சனி காலத்தில் நிறைய பாதிப்புகளை சந்தித்த ராசி என்பவர்கள் இந்த மிதுன ராசி என்பவர்கள். தொழிலில் மிகப்பெரிய நஷ்டம், மிகப்பெரிய கடன், நிறைய அவமானங்கள், இதுக்கப்புறம் தொழில் செய்யலாமா வேணாமான்னு யோசித்து அதனாலே வருத்தப்பட்டு பார்த்திங்கன்னா தொழிலில் வளர்ச்சி இல்லைன்னு வருந்தக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. ஏன்னா அந்த அஷ்டமஸ்தானத்தில் அந்த சனி பகவான் செல்லக்கூடிய காலகட்டத்தில் தொழிலில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. பணம் போட்ட இடம்லாம் நஷ்டம், நிறைய பேருக்கு பணம் கொடுத்துருப்பீங்க, பணம் வந்திருக்காது. தொழிலில் கடன் கொடுத்துருப்பீங்க, அந்த கடன் வாங்கினவங்கெல்லாம் ஆளே இல்லாமல் போயிருப்பாங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் பணம் கட்டுற மாதிரி ஆயிருக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகளை சந்தித்த காலமாக கடந்த காலகட்டங்கள் வந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது பார்த்திங்கன்னா, உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி செவ்வாய், 6ஆம் அதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கும்போது திடீர் தன யோகங்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. திடீர்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் எங்கேயோ பணம் கொடுத்துருப்பீங்க, அவங்க திருப்பி பணம் வந்து கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பணம் எங்கேயோ எதிர்பார்த்துருப்பீங்க, 1 லட்சம் 2 லட்சம் எதிர்பார்த்துட்ருப்பீங்க, ஒரு 10 லட்சம் பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை நீங்கள் எப்பயோ ஒரு காலகட்டத்தில் யார்கிட்டயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஹெல்ப்புன்னு கேட்டிருப்பீங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸு இப்போ கூப்பிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பணம் இருக்குது, நீ அன்றைக்கி கேட்டால் நீ கொடுக்க முடியல, இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் உள்ள நேரமாக அடுத்த 39 நாட்கள் இருக்க போது. அதே போல் தொழிலில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அடுத்த 39 நாட்கள் இருக்குது. ஏன்னா இந்த 8ஆம் இடம்ன்றது மிகப்பெரிய ஒரு தன யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம். அதே போல் லாபாதிபதி 8ஆம் இடத்துல உச்சம் பெறதான் ரொம்ப விசேஷம். அதே மற்ற கிரகங்கள் ஏதாவது உச்சமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இந்த தனக்காரகன் லாபாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்ப்பார். அவர் 7ஆம் பார்வையாக தனஸ்தானத்தையும் பார்க்கும்போது நிறைய பண வரவுகள் வரக்கூடிய நேரமாக இருக்க போது. அதே நேரத்தில் தொழிலில் வளர்ச்சிகள் இருக்கும், தொழிலில் ஒரு மாற்றங்கள் இருக்கும், தொழிலில் கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு செல்வதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ள நேரமாக இந்த 39 நாட்கள் இருக்க போகுது. அதே போல் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நிறைய மிதுன ராசி என்பவர்கள் கடந்த காலகட்டத்தில் சந்திச்சிருப்பீங்க. இந்த மிதுன ராசி என்பவர்கள் அப்படின்னு சொன்னாவே புதன் உச்சமாகும், புதன் ஆட்சி பெறக்கூடிய ராசி இந்த மிதுன ராசி. அந்த புதன் ஆட்சி பெறதுனால நிறைய நுணுக்கமான வேலையை செய்யக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பவர்கள். நான் அப்படிலாம் இருந்தேன், பட் ஆனால் கடைசியில் இந்த அஷ்டம சனியில் வேலை போயிடுச்சு. இந்த வேலை போனதுனால எனக்கு பார்த்திங்கன்னா குடும்பமே 2ஆக இருக்குது சார். இப்போ என்னால் ஒரு ஹவுசிங் லோன் கட்ட முடியல, ஒன்று பர்சனல் லோன் கட்ட முடியல, நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஹெல்ப் பண்ணேன், ஆனால் இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு வருந்தக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பவர்கள். ஏன்னா அந்த அளவுக்கு நண்பர்களுடன் சேர்ந்து ஜாலியாக குடும்பத்தாருடன் சேர்ந்து இனிமையாக பழகக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பவர்கள். அந்த வேலை போனதுனால அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்கிட்ட எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டாங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன், யாருமே ஒரு வார்த்தை கூட கேட்கல, வேலை இல்லாமல் இருக்கியே, பணம் இல்லாமல் இருக்கேன், ஒரு வார்த்தை கூட கேட்கல, என் ஃப்ரெண்ட்ஸும் கேட்கல, என்னுடைய குடும்பத்தில் இருக்கவங்க கேட்கல,
ரொம்ப வருத்தமான சூழ்நிலை ஆகிட்டேன், என் பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட கூட காசு இல்லை, என் மனைவியோட நகையெல்லாம் விற்று தான் வாழ்க்கையை ஓடிட்டுருக்கேன் அப்படின்னு வருந்தக்கூடிய ஒரு சூழல் கடந்த காலகட்டத்தில் நிறைய மிதுனராசி அன்பர்கள் வேலை இல்லாதனால சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். 6ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்துல வலுப்பெற்று உச்ச பலம் பெற்று இருக்க போகிறாரு. 6ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அடிமை வேலை கிடைக்கக்கூடிய ஒரு இடம் 6ஆம் இடம். நீங்கள் ஒரு வேலையை செஞ்சு அதன் மூலமாக புகழ் பெறக்கூடிய இடம் 6ஆம் இடம். அப்போ அந்த 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல உச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திடீர்னு உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு அடுத்த நிலைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷமாக வேலை இல்லாமல் இருக்கேன், 2 வருஷமாக வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு திடீர்னு ஒரு ஃபோன் பண்ணி, உங்களுக்கு இவ்வளோ சம்பளம், இந்த வேலைக்கு நீங்கள் யாருக்குனே அப்ளை பண்ணிங்க, இப்போ தான் நாங்கள் ரெக்ரூட் பண்ணுறோம், இப்போ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கங்கன்னு சொல்லக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மிதுன ராசி என்பவர்கள் யாருக்கிட்டலாம் நீங்கள் வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்களோ அவங்களெல்லாம் திருப்பி ஒரு வாட்டி நீங்கள் பார்த்தீங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுனீங்க, அவங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த செவ்வாயோடைய பயிற்சியாக இருக்கக்கூடிய ஒரு 39 நாட்களில் நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலமாக வாழ்க்கையில் நீங்கள் பழைய மாதிரி நிறைய சம்பாதிக்க போகிறீங்க, நிறைய பணம் சேர்க்க போகிறீங்க, நிறைய பொருள் சேர்க்க போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உச்ச நிலைக்கு செல்வதற்கான ஒரு வழியை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. அதே மாதிரி நிறைய இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனைகள், திருமணத்தில் சண்டை சச்சரவு, ஒரு வேலை இல்லாதனால சண்டை சச்சரவு இருக்கலாம், ஒரு தொழில் சரியில்லாதனால சண்டை சச்சரவு இருக்கலாம், இல்லை கணவன் மனைவி கூட அந்யுன்யம் இல்லாதனால சண்டை சச்சரவுலாம் கடந்த காலகட்டத்தில் நிறைய பிரச்சனை சந்திச்சிருங்க. அந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள்னால நிறைய அவமானங்கள், கஷ்டங்கள், குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சரவு, ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையெல்லாம் கடந்த காலகட்டத்தை அஷ்டம சனியில் சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த 39 நாட்கள் ஒரு சேர்ந்து திருப்பியும் பழைய மாதிரி ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு தருணமாக இருக்க போது. இல்லை சார், நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய சண்டைலாம் போட்டாச்சு, பிரிஞ்சு இருக்கு, நான் டைவர்ஸ்லாம் ஆகிடுச்சு, இப்போ கடைசியில் இப்போது ஒரு 2 வருஷம் கழித்து இப்போ எங்கள் அம்மா வந்து ஒரு கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க, முதல் வாழ்க்கை தான் சரியில்லாமல் போயிடுச்சு, திருப்பி ஒரு வாழ்க்கையாக கிடைக்குமான்னு முயற்சி பண்ணுறோம், எங்களுக்கு எதுவுமே கிடைக்காம இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய நேரமாக இருக்குது. அதே மாதிரி இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலம் இந்த காலகட்டம். இந்த 8ஆம் இடம் சொல்லக்கூடியது, அதுவும் இல்லாமல் 6ஆம் அதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்துல உச்ச பலம் பெறும்போது என்ன கேட்டிங்கன்னா வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். இந்த மிதுன ராசி என்பவர்கள் ரொம்ப அறிவாளிகள், புத்திசாலிகள். ஆனாலும் புத்திசாலியாக இருந்தும் நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு வருந்தக்கூடிய சூழல் கடந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. அது உண்மை தான், அதில் வேறு வழியே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் பாதிக்கப்பட்ட நேரம் அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில். ஆனால் இப்போ உங்களுக்கு நேரம் நல்லா மாறி இருக்குது. அதுவும் இல்லாமல் செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல உச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து இந்த செவ்வாய் பகவான் வெளிநாடு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நீங்கள் பணம் கட்டி வேலைக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு ஆஃபீஸ்லேயே ஏதாவது அங்கே ப்ரொமோஷன் அங்கே போகிறதுக்கான முயற்சிகள் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரிலாம் எதுவும் கிடைக்காம எனக்குலாம் நான் வந்து கடைசியில் 3rd லெவல் 4th லெவல்லாம் போய் கடைசியில் மிஸ் ஆகிடுச்சு சார், வீசா வர வேண்டிய நேரத்தில் எனக்கு வரல, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு 39 நாட்கள் சூப்பரான ஒரு டைம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு IELTS எக்ஸாம் எழுதுறீங்க, TOEFL எக்ஸாம் எழுதுறீங்க, அதெல்லாம் இந்த டைமில் ஷெடியூல் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நேரமாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. அதே மாதிரி இடம் விற்கலை, வீடு விற்கலை, என்னுடைய பங்காளி கூட சண்டை இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய பூர்வீக சொத்து வரல, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்தில் என்ன ஆகுங்கன்னா திடீர்னு அந்த இடத்துக்கு யாராவது ஃபோன் பண்ணி எனக்கு இந்த ரேட்டுக்கு கொடுங்க, நீங்கள் ஏற்கனவே கம்மி ரேட்டுன்னு சொல்லிட்டு இருப்பீங்க, திடீர்னு யாராவது ஃபோன் பண்ணி நான் இந்த ரேட்டுக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கே ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். எப்படி நம்மளுக்கு இந்த இடம் விற்றுச்சு, திடீர்னு யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க, நம்மளுக்கு ஒரு பணம் வந்துச்சு, நம்ம விற்றுட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலை கண்டிப்பாக இந்த செவ்வாய் பகவான் அடுத்த ஒரு 39 நாட்களை ஏற்படுத்த போகிறாரு. அதனால் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறைய போது. நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இடம் விற்க முடியல, வீடு விற்க முடியலன்ற அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அடுத்த ஒரு 39 நாட்கள் இருக்க போகுது. அதே போல் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் இப்போ நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, நான் வந்து லாட்ரி டிக்கெட் வாங்கலாமா, இல்லை வேறு ஏதாவது
எனக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டம் வருமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதுன ராசி, ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இருப்பீங்க, ஷேர் மார்க்கெட்டில் எந்த காலகட்டத்தில் லாபம் வரும் சார், அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த ஒரு 39 நாட்கள் ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. ஏன்னா அந்த செவ்வாய் 8ஆம் இடத்துல உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம். அதே போல் உங்கள் ராசிக்கு ராபாதிபதி செவ்வாய் அவர் 8ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய நேரம். உங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லும்போது உங்களுடைய ஜாதகத்திலையும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசாவோ புத்தியோ நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு 39 நாட்கள் அற்புதமான நாட்கள். உங்கள் சுயஜாதத்தை ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. அதே மாதிரி இந்த மிதுன ராசி என்பவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா அந்த 8ஆம் இடத்துல இந்த செவ்வாய் போகும்போது உடல்நிலை பாதிப்புகள் யாருக்கெல்லாம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, அதே மாதிரி உடல் ரீதியான தொந்தரவுகள் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள்னாலும் போய் ஒரு டாக்டரை பார்த்துக்கணும். ஏன்னா இந்த செவ்வாய் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஜாதகமும் இருக்குது. அதே நேரத்தில் சில ஜாதகங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்பும் பெறக்கூடிய அமைப்பில் இந்த செவ்வாய் பகவான் இருக்க போகிறாரு. அடுத்த ஒரு 39 நாள் கவனமாகவும் இருக்கணும். அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் அதற்கான முயற்சிகளை பண்ணிங்கன்னா இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்த ஒரு 39 நாட்கள் ஒரு பொன்னான காலமாக அமையப்போகிறது. நம்ம சொன்ன பலன்கள்லாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு பொது பலன்கள் தான். ஒரு ஜாதகத்திலையும் தசாபதி தந்தால் போலும் உங்களுடைய கிரகநிலைக்கு தந்தால் போலும் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா தசாபதி விவரம் அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்ட கிழமை கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் நோட்டில் எழுதிடுவாங்கன்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக நோட்டில் எழுதி தரோம். அதுக்கு 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். 15 நாள் டைம் எடுத்துக்கிறோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருவாளரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் ஆன்லைன் வகுப்பாகவும் நடக்குது, நேரடி வகுப்பாகவும் நடக்குது. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.